எந்த இடத்துல வந்து ஆளுநர் அவர்கள் சறுக்கி இருப்பார்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆய்வு மட்டும் நடந்ததா? வார்த்தைகளை விடுறது வார்த்தைகள விடுறது. வார்த்தைகளை விடுறது. நீங்க பண்ணலன்னா ஆளுநர் மாளிகை போகணும்னா, ஆளுநர் மாளிகை வேலை அது கிடையாது. ஆளுநர் மாளிகையுடைய அதிகார வரம்புன்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மீறி செயல்படுறது இல்லையே. பைசா பெறாத விவகாரங்கள் தான் நாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 தடவை தேசிய கீதம், ஓ! தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடியா பின்னாடியா, வந்தே மாதரம் ஏன் பாடுனீங்க, இப்படி தான். இப்போ இதில் இவரும் வந்து தலை கொடுக்குறாரு. அவங்களுக்கு லட்டு கிடைச்ச மாதிரி, வெறும் வாயம் மெல்றவனுக்கு அவள் கொடுக்குறாரு. ஆமா. அப்போது என்ன பண்ணுது தாவேக அரசு? பார்த்தீங்களா, இது ஒரு பாஜக ஆதரவு அரசு, பாஜக தயவில் தான் ஆட்சி நடத்துகிறான்னு பார்த்தீங்களா, கவர்னர் வந்து பண்ணுறான். அதுவும் இவர் பொறுப்பு ஆளுநர். இவர்கள் ராஜினாமா செய்து வர்றாங்க அப்படின்னா சபாநாயகர் முதல் கோரிக்கையை தான் கையில் எடுக்கணும். கட்சி தாவல் தடை சட்ட பிரகாரம் இவர்கள் கட்சியுடைய தலைமையை மீறி வாக்களிச்சிருக்காங்க. அதனால் இவர்களை தகுதி நீக்கம் செய்கிற அந்த புகாரை தான் கையில் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே சபாநாயகர் 2வது புகாரை எடுக்கிறார். எது? 4 பேர் ராஜினாமா ஏற்றுக்கிறார். ராஜினாமா ஏற்றுக்கிற அந்த நேரத்திலேயே ராஜினாமா லெட்டரை கொடுத்துட்டு மேலே ஆதவ அர்ஜுனா பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சாதாரண குற்றங்கள் கூட கைது நடவடிக்கை தானே போச்சு. சில இதெல்லாம் ரிமாண்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்துக்கு விவசாயம் மேலே இது போட்டதெல்லாம் போட்டீங்க. அதெல்லாம் போலீஸ் ராஜ்யம் இல்லையா? போராடிய தூய்மை பணியாளர்களை எப்படி நீங்கள் அகற்றுனாங்கன்றதெல்லாம் தெரியாதா? அதனால் 1000 கதைகள் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு டேக் டைவர்ஷன் ஆச்சு. இந்த மாதிரி வார்த்தை பிரயோகத்தை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எழுதி எழுதி கொடுப்பா, எழுதிப்பா. அவன் உட்காந்துட்டு 4 வார்த்தை ஆங்கிலத்தில் போடுவான். அவனுக்கு தமிழில் தெரியல. அதே மாதிரி அவரு இது பேனிக், இது டைவர்ஷன், பேனிக் இதை வச்சு வாங்குறாங்களாம். ஏன் பேனிக்ன்றது தமிழ் வார்த்தை இல்லையா? அப்புறம் ஆன்சைட்டி, அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தையே கிடையாது. தெரியுதா இவங்க எழுதி வாங்கி போட்டுங்கிறாங்கன்னு? வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது, அதற்கு கண்டனம் தெரிவித்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ் எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணும் போல இருக்குது, தமிழின தலைவர் கட்சியில் உள்ள தலைவருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல பரபரப்பு செய்திகள். ஆளுநருடைய மதுரை வைகையோடைய பிரச்சனை, அமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்க ஒரு வார்த்தை, எதிர்கட்சிகள் சார்பாக வந்திருக்கிற கண்டன குரல்கள், இதெல்லாம் பற்றி பேச இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். வணக்கண்ணே. வணக்கம். நேற்று ஆளுநருடைய அந்த மதுரை வைகை பிரச்சனை பல மடங்கு பிரச்சனை. எப்பா நீ அவங்களுக்கு அந்த மாதிரி அதிகாரமே கிடையாது, நீங்கள் எப்படி போய் ஆய்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் நதிநீரில் தண்ணீரை விட கரெக்டாக பராமரிக்கவும் செய்யணும், கன் எடுத்துகிட்டு ஃபைட்டு போகிறது எப்படியோ அதே மாதிரி நதிநீரை காப்பாற்றுறோம் தேசப்பற்று தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு நீங்கள் களமிறங்கவில்லை என்றால் ஆளுநர் மாளிகை களமிறங்குங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைங்கிறது அதை சுத்தப்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிற வார்த்தை தான் சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. அதுக்குள்ளேயே இங்கே தமிழக கட்சிகளிலிருந்து பல எதிர்ப்பு குரல்கள். எப்படி பார்க்குறீங்க? அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்து தான் பிரயோகிக்கணும். ஆளுநருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அதை தாண்டி யாரும் பிரயோகிக்க முடியாது. கான்ஸ்டியூஷன் ஹெட்டு வந்து ஜனாதிபதி, அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஹெட்டு ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் ஹெட்டு வந்து ஆளுநர். கான்ஸ்டியூஷன் ஹெட்டுடைய வேலை என்னென்னா, ஆர்.என். ரவியே பேசியிருப்பார், என்னுடைய ஒர்க்கு இந்த மாநில அரசு இயற்றுகின்ற சட்டங்கள் மத்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது வேறு கீழே குந்தக விளக்கமாக இருந்தால் அதை சுட்டி காட்டுவது, அதை சரி செய்வது, அந்த சட்டங்களை சரி செய்து கொடுக்கணும்னு கேட்குறது, இல்லாட்டி நான் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு அரசு சட்டம் ஒழுங்கோ இல்லை மற்ற விஷயங்களில் இறையாண்மை மற்ற விஷயங்களில் தவறி நடக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறது. சட்டங்களை அமல்படுத்துவதில் இந்த அரசு செயல்படுவதற்கு உதவி பண்ணுறது. உதவின்றது பல வகைப்படும். இதுதான் ஆளுநருடைய ஒர்க்கு. அதை தாண்டி ஒரு மாநில அரசுடைய அதிகாரத்தில் தலையிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை பல முறை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது, சுட்டி காட்டியிருக்கிறது. அப்போ ஒரு பன்வாரிலால் இந்த வேலையை ஆரம்பித்தார். அப்போவே வந்து உங்களுக்கு மத்திய அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபம்
திருப்பப்பட்டது. அது பெரிய அளவுக்கு பிரச்சனையாக மாறுச்சு. ஆர்.என். ரவி அந்த ஒர்க்கை பண்ணார். உச்சநீதிமன்றம் கண்டிச்சது, உங்கள் ஒர்க்கு இதுதான், இதை தாண்டி பண்ணாதீங்க அப்படின்னு. அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் பதவி பிரமாணமே செஞ்சு வைக்க மாட்டேன்ற லெவலுக்கு போயிட்டார். ஆக்சுவலாக அப்படி பண்ண முடியாது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதனுடைய தலைவர், அவர் என்னுடைய அமைச்சர்கள் யார் இருக்கணும்னு தீர்மானிக்கிற உரிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த இந்த மாதிரி இவருக்கு நான் கொடுத்துருக்கேன், இவருக்கு பதவியேற்பு செஞ்சு வைக்கணும்னா அந்த இடத்துல பதவியேற்க போகும் அவர் எம்எல்ஏவாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆமாம், 6 மாதத்துக்குள்ளே அவர் எம்எல்ஏ ஆகிக்கலாம். அப்போ அந்த நபர் மேலே வேறு ஏதும் தகுதி இழப்பு இருக்கிறதா, அது மட்டும் தான் பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் எதை வச்சே மறுக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல பொன்முடிக்கு மீண்டும் அந்த வழக்கு, அந்த உத்தரவு நிறுத்தப்பட்டு அவருடைய எம்எல்ஏ பதவி மீண்டும் கிடைச்சோன்னா, அவருக்கு வந்து அமைச்சர் பதவி செஞ்சோன்னா அவருக்கு பண்ண மாட்டேன்னு ஒரு மறுக்க, அது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து அவர் இலாகா இல்லாத மந்திரியாக அவர் அமைச்சரை தூக்கணும்னு சொல்லி இது பண்ணதையும் உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறதுன்றத விட வேறு மாதிரி சுட்டி காமிச்சது. இது சரியில்லை, ஆனால் முதலமைச்சர் இதை பரிசீலிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றமே கூட ரொம்ப இதுவாக பண்ண முடியாது. நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்கில் ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க, ஜெயிலுக்கு போகிறீங்க, வேணுமா ஜெயிலுக்கு போறியா, மந்திரி பதவி வேணுமான்னு, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சட்டம், அரசியலமைப்பு சட்டம், அவரவர்களுடைய லிமிட்டு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அர்லேக்கர் வந்து இப்போ வர்றாரு, ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணுறதுன்றது கூட சரி, ஏதோ ஒரு வகையில் ஒரு அக்கறையின் பேரில் பண்ணுறாருன்னு கூட வச்சுக்கலாம். அதுவே ஒரு மீறல் தான். சரி, மாவட்ட எஸ்பி கமிஷனரே போகிறார், ராஜேந்திரன் கமிஷனர், ஆட்சியர் இவங்கள வச்சு நடத்துகிறாரு. இது வந்து முதல்ல சரியில்லாத ஒன்று. ஒரு மாநில அரசுடைய உரிமையை மீறி மாநில அரசுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வு நடத்துறதுன்றது. துறை அமைச்சர் பக்கத்தில் ஒருத்தரை உட்கார வச்சுக்கின்னு இதை கண்டிக்கிறார். ஆய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் கண்டிக்கிறாரு. அவர் சொன்னதில் ஓகே, இதை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் உரிமை இருக்குது, ஆளுநர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடக்கூடாது, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அடுத்த தடவை பண்ணால் நாங்கள் கடுமையாக கண்டனத்தை தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட், ஏற்புடையது, அது வரைக்கும் ஏற்புடையது. அதற்கு பிறகு மின்துறை அமைச்சர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அது ஏற்புடையது அல்ல. ஆளுநர் அவ்வாறு ஒரு வேலை வந்து பண்ணார்னா அதிகாரிகள் ஒத்துழைக்கக்கூடாது, அரசுக்கிட்ட கேட்கணும், பர்மிஷன் வாங்கணுன்றது தவறு. அவரும் ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட், அவருக்கும் அந்த இதெல்லாம் உண்டு. அதை அவர் எப்படி பயன்படுத்துகிறாருன்றது பொறுத்தான். அதை வந்துட்டு மாநில உரிமையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் ஆளுநர் கூட ஒத்துழைக்கக்கூடாதுன்னு அதிகாரிகள் உத்தரவு போகிறதுன்றது சட்ட சிக்கலை உண்டு பண்ணும். இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து ஆளுநர் அவர்கள் சறுக்கி இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆய்வு மட்டும் நடந்ததா? வார்த்தைகளை விடுறது நீங்கள் பண்ணலன்னா ஆளுநர் மாளிகை பண்ணணும்னா ஆளுநர் மாளிகை வேலை அது கிடையாது. ஆளுநர் மாளிகையுடைய அதிகார வரம்புன்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மீறி செயல்படுறது இல்லையே. நீங்கள் அதை இதே ஒரு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணலன்னா மத்திய அரசு இறங்கி பண்ணோன்னா கைத்தட்டி வர இருக்கலாம், கரெக்டு சார். இல்லை நான் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போவேன்னு ஆளுநர் சொல்லியிருந்தாருன்னா கைத்தட்டி வர இருக்கலாம். இல்லை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் இல்லை இது சம்மந்தப்பட்டவர்கள் இதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்றதுனா ஓகே, இது சம்மந்தமாக நான் சிஎம்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொன்னார்னா கைத்தட்டி வர இருக்கலாம். அதுதான் ஆளுநருடையது. கவனத்துக்கு கொண்டு போவேன், பண்ணணும், மத்திய அமைச்சருக்கு நான் கொண்டு போவேன், வைகை யார் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆனால் அந்த அக்கறையெல்லாம் பாராட்டுறோம். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தைகள் அதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து சிக்கலை உண்டு பண்ணும். மறுபடியும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக, அதாவது கஞ்சி கடவுள் உண்டு என்பது இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறுப்பேச்சு, கஞ்சிக்கு இல்லை என்பதை காரம் மறந்து வெகு நாளாச்சின்னு வர்க்க போராட்டத்தை ரொம்ப அழகாக பட்டுக்கோட்டை சொல்லியிருப்பார். கஞ்சிக்கு இல்லைன்றது தான் இன்றைக்கி நமக்கு தேவை, அதுக்கான போராட்டம் அதற்கான வேலையை தான் பண்ணணும். இங்கே வந்து எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, கடவுள் இருக்காரா இல்லையான்றது அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு அன்றைய தீகா போராட்டம் இதெல்லாம் வந்து அவர் வேறு மாதிரி சுட்டி காமிச்சார். என்னமோ தெரில, இதுதான் இந்த சாபமாக தெரில, பைசா பெறாத விவகாரங்கள் தான் நாட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 தடவை தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து முன்னாடியா பின்னாடியா, வந்தே மாதரம் ஏன் பாடினீங்க, இப்படி தான். இப்போ இதில் இவரை வந்து தலை கொடுக்குறாரு, அவங்களுக்கு லட்டு கிடைச்சா மாதிரி, வெறும் வாயம் மெல்றவனுக்கு அவள் கொடுக்குறாரு. ஆமாம். அப்போது என்ன பண்ணுது தாவேக அரசு, பார்த்தீங்களா இது ஒரு பாஜக ஆதரவு அரசு, பாஜக தயவில் தான் ஆட்சி நடத்துகிறான்னு பார்த்தீங்களா, கவர்னர் வந்து பண்ணுறாங்க, அதுவும் இவர் பொறுப்பு ஆளுநர், அதுவும் இது எல்லாமே இருக்குது. அதனால் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வார்த்தைகள் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து தான் பண்ணணும், யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க.
ஆய்வு கூட்டம் நடத்தினது தவறான அதை பார்வையிட்டது தவறான? ரெண்டுமே தவறு இல்லை. ரெண்டுமே தவறு இல்லை. தவறு இல்லை. ஆனால் வார்த்தை அறிக்கை தான் தவறு. அறிக்கை தான் தவறு. ஓகே. ஆய்வு கூட்டம் நடத்துறதும் வந்து கிட்டத்தட்ட மீறுற மாதிரி தான் அது. ஆய்வு கூட்டம் கூட நடத்துறதுக்கு ஆளுநருக்கு அறிய மாநில உரிமை. ஆமாங்க, நீங்கள் யாருங்க? நீங்கள் உங்களுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எடுத்து பாருங்கள், இல்லை கான்ஸ்டியூஷனில் பாருங்கள். ஆளுநருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இது இருக்குது, அவ்வளோதான் அதிகாரம் தான். இதே நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது வேற விஷயம். யூனியன் இது டெரிட்டரி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் அரசு இருக்குது. சரியா? அதை பார்வையிட்டீங்க, பண்ணீங்க. நான் வந்து சம்மந்தம் முதல்வர்கிட்டையும் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்டையும் சுட்டி காமிக்கிறேன், அது கவனத்துக்கு கொண்டு போகிறேன், மத்திய அமைச்சர்கிட்ட நான் பேசுகிறேன், வைகையாறு பாதுகாக்கப்படணும், அந்த மாதிரி பேசிட்டு போனால் பிரச்சனை இருக்காது. இது பண்ணணும், நீங்கள் பண்ணலன்னா லோக் பவன் பண்ணணும்னா அர்த்தம். அதுவே ஒரு அப்போ ஒரு இதுன்னு அவ்வளோ பெரிய ஒரு மாநிலத்தை மீறி நடக்கிற ஒரு மத கலவரம் அந்த மாதிரினா நீங்கள் வந்து இது கட்டு பண்ணலன்னா நான் வந்து மத்திய அரசு இதில் கையில் இருக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு பெரிய கலவரம் வெடிச்சிச்சு மதுரையில், மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியல. ஆளுநரே ஆய்வுக்கு போகிறாரு, பார்த்துட்டு ரிப்போர்ட் தான் போட முடியும் ஆளுநர். ஓகே. மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்புவார், இங்கே ஆர்டர் போட முடியாது. இங்கே எப்படி ஆர்டர் போட முடியும்? ஓகே. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆளுநர் பரிந்துரை பண்ணுவார். ஆட்சி வந்து இருந்துச்சுன்னா இது வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாது, அதனால் ரிப்போர்ட் கொடுக்கலாம், துணை ராணுவப்படை இதெல்லாம் வரணும், மற்ற இதெல்லாம் பண்ணணும், இந்த ஆட்சியை வந்து கலைக்கணும், இந்த ஆட்சியை கலைச்சிட்டு இது கொண்டு வந்தால் தான் இங்கே சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட முடியும். இல்லை ஒரு தேச விரோத இது நடக்குது, இஷ்டத்துக்கு போதை மருந்து மெக்சிகோ மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதுக்கு இதுதான் தீர்வு, ரிப்போர்ட்டு தான் போட முடியும். கண்டிப்பான. இது ஒரு புறம் இருக்குது. அமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த அதிகாரங்கள்லாம் இருக்குது, மற்றவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு. ஆனால் அப்படி பார்த்தா தாவேக்காவோட நிர்வாகிகள் பல மாவட்டங்களில், கல்லூரிகளாகட்டும் பள்ளிகளாகட்டும், நேற்று ஒருபடி மேலே போய் தென்காசியில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸையே வந்து கொடியசைச்சு துவக்கி விட்டுருக்காரு மாவட்ட செயலாளர். இதை ஏன் தாவேக்கா அரசாங்கம் கண்டுடவே மாட்டேங்கிறாங்க? அது சில இது நடக்குது, கவனத்துக்கு கொண்டு வராங்க. நேற்று ஃபுல்லாகவே அது வந்திருக்குது, அதுக்கு கொண்டு வந்து அவங்க கவனம் செலுத்தணும். அது எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தப்பு சொல்லலாம். இது ஆர்வ கோளாறுல அங்கே பண்ணுறது அதிகாரிகள் என்ன பண்ணுறான்? நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, இவனுங்க தான் காரணம். இந்த அதிகாரி கவர்மெண்ட் பஸ்ஸு யார் கண்ட்ரோலில் இருக்குது? அந்த டிஎம், அந்த அங்கே இருக்கிற மேனேஜர், டிப்போ மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், ரீஜினல் மேனேஜரு, அது இதுன்னு இருப்பாங்க அதிகாரிகள். அவங்க வந்து கிளம்பியா நீலாம் பண்ண முடியாது, எம்எல்ஏ வரட்டும், எம்எல்ஏ வந்து தான் தொடங்கி வைக்கணும், நீலாம் தொடங்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நீங்கள் எந்த பொறுப்புலன்னு கேட்க வேண்டியதானே? காவல்துறை எஸ்பிலாம் அங்கே போயிருப்பாங்கல்ல, யாராவது கேட்கணும்ல. அப்போது இதெல்லாம் என்ன ஒரு பஸ்ஸு அதை தொடங்கி வச்சதுக்குமா இவ்வளோ போராட்டம்? இல்லை, பொதுச் செயலாளர் இருந்து அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் கூட மீண்டும் மீண்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் பண்ணுவேன். முதல்வர் சொன்ன அப்புறமும் நேற்று லஞ்சம் வாங்கலையா? அறநிலைத்துறையில் ஒரு அம்மா வாங்கி மாட்டலையா? நான் திரும்ப திரும்ப அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அமைச்சர் லெவலில் நான் சரியாக இருப்பேன், நான் இது என்ன நீங்கள் பார் எல்லாம் திறந்துருக்குன்றீங்களா? அந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண இடத்துல அதிகாரிகள் மாறணும். ஆமாம், அவனுக்கு பயம் வரணும். ஒன்றும் மாறு, இல்லை ஒன்று மாற்றிடுவோம், இல்லை நீ நடவடிக்கைக்குள்ளாகவா. இதெல்லாம் கண்டிஷனாக கவர்மெண்ட் பண்ணால் தான் ஏதோ மாற்றம் வரும், ஏதோ வரும். அப்போ கூட முழுதும் வராது. நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் பேப்பரில் போட்டிங்கன்னா வாங்கி வச்சுட்டு கம்முன்னு இருப்பான். இந்த உணவுத்துறை அமைச்சர் போய் ஆய்வு பண்ணார்ல, என்ன இவ்வளோ அழுக்காக இருக்குது, சரி பண்ணிடுறோம் சார், என்ன இப்படிலாம் வச்சுருப்பீங்களா? இல்லை சார் பண்ணிடுறோம் சார். நீங்கள் வந்து அவன் தள்ளி விட்றான், சார் இவர் தான் அதிகாரின்றான். சின்ன பையன் ஒருத்தனை பிடிச்சி எல்லாம் ரிட்டையர் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கிறானுங்க, இவனுக்கு வந்து அவனை தள்ளி விடுறான். அவனை இவர் கேட்குறான் எத்தனை வருஷம் ஆச்சு, இதெல்லாம் சரி பண்ணிட்டுங்கப்பா. ஓகே சார். இந்த ஸ்கூலில் டிஓ வந்து பார்ப்பார் வேடி, எல்லாம் பார்த்துட்டு பையனெல்லாம் கேள்வி கேட்டு என்ன இப்படி இருக்குது, பசங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே. இல்லை சார் பண்ணிடுறேன் சார், பார்த்து இந்த பரீட்சைக்குள்ளே அவங்கள சரி பண்ணுறேன். என்ன சரி பண்ண முடியும்? கண்டிப்பாக அது பல விஷயங்கள் இது. அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஓ வந்து செக் பண்ணிட்டு போகிற வரைக்கும் இவங்களுக்கு மடியில் நெருப்பு கட்டின மாதிரி அவன் போயிட்டாப்பா போயாச்சுப்பா, அவ்வளோதான். மறுபடியும் பழையபடி தான் நடக்கும். அப்போ அந்த சிஸ்டத்தை மாத்திர வேலையை பண்ணணும். அமைச்சர் போய் ஆய்வுன்ற பேரில் வீடியோ எடுத்துக்கின்னு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தான் ஆய்வா? நீங்கள் ஆய்வு நீங்கள் வந்து பார்க்க கூட தேவையில்லை, கரெக்டாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணாலே வந்து பெரிய மாறுதலை கொண்டு வரணும். கண்டிப்பாக. இது ஒரு புறம் இருக்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட வந்த கண்டன அறிக்கையாகட்டும், எல்லா கட்சிகள் ஈவன் இதோ கம்யூனிஸ்ட்லேருந்து வந்த கண்டன அறிக்கை எல்லாமே ஓகே. ஆனால் வன்னியரசு அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், 3700 கோடி ரூபா இருக்குது, அதை பற்றி வாய் திறந்து பேசுகிறாரு ஆளுநர். அப்புறம் நீட்டுக்கு எதிரான விஷயங்களை பேசுகிறாரா, அந்த 3 தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் அறிக்கையில் இதெல்லாமே படித்தார் ஆளுநர். ஆனால் ஏன் இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்டு கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். இந்த வன்னியரசுலாம் ஒரு ஆளாக அவர் கேள்விக்கெல்லாம் போயிட்டு விடுங்க. அவர் ஒன்றும் அவர் ரூமில் வச்சு ஒரு 10 மாத்திரையை கொடுத்து சந்தானத்தை போட்டு இவர் அடிப்பாப்புல.
நீ டாக்டர் நீ டாக்டர்னு, அவரை மாதிரி நீ அமைச்சர் நீ அமைச்சர்னு சொல்லணும். இல்லை நேற்று ஒரு பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அமைச்சர் ஆகிட்டேன், நான் அமைச்சர் ஆகிட்டேன், தள்ளிக்கோப்பா அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறார் வன்னியரசு. அதாவது இந்த கூட்டணி அரசில் இது ஒரு சிக்கல் இருக்குது. ஆளாளுக்கு பல வாய்கள் பேசும், அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். நீட்டை பற்றி இவர் என்ன பண்ண போகிறாரு? இவர் அரசியல்வாதியாக அவர். இங்கே என்ன பிரச்சனைனா அந்த வார்த்தையெல்லாம் பேச வைக்கிறதுக்கு ஆளுநர் ஒரு தூண்டுகோலாக இருக்காது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க நீட்டை பற்றி பேசணும். ஆமாம், வைகை பற்றி பேசுகிறல்ல, நீட்டை பற்றி பேசணும். அந்த கேள்வி நியாயமானதாக தானே போகும். கண்டிப்பாக ரைட்ண்ணே. நேற்று வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 தொகுதிகளுக்கு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு, அப்புறம் ஒரு எம்பி சீட்டுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஜூலை 30. தமிழ்நாட்டில் ஐயோ அப்பா போதும்ப்பா, இதுக்கு மேலே இடைத்தேர்தலே வேண்டாம், 7 தொகுதியோடு நாங்கள் நிற்கிறோம், தேசிய ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொன்னால், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்திலுமே இந்த 7 தொகுதிக்கு உண்டான இடைத்தேர்தல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. என்ன நடந்துகிட்ருக்கு? நீங்கள் 25 பேர் வந்து பார்ட்டி ஸ்பிளிட்டு கிடையாது, 32 பேர் வந்தால் தான் பார்ட்டி ஸ்பிளிட்டு. அப்போது இவர்கள் அவர்கள் யாருக்காவது மந்திரி பதவி கொடுத்தா அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறும். அதனால் நான் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் முறையாக நீங்கள் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி பண்ணோன்னா அவர்களுக்குள்ள தடுமாற்றம் வந்துச்சு. இந்த கேப்பில் தான் அவர்கள் பேரண்ட் பாடின்னுவாங்க. கொறடா நியமனம் இல்லாட்டினாலும் பேரண்ட் பாடி உடைய உத்தரவை தான் கட்சி எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கணும். அப்போ பேரண்ட் பாடி வந்து இவங்களை தகுதி நீக்கம் பண்ணணும்னு லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போ லெட்டர் கொடுத்தது இந்த கேப்பில் 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க. அந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணும் போதே 4 பேர் இல்லைன்னா எஸ்எக்யூசிபி அவரையும் சேர்த்து 4 பேர் ராஜினாமா நேரத்திலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, பேரண்ட் பாடி தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு கடிதம் கொடுத்துருந்து இவர்கள் அந்த பேரண்ட் பாடியை மீறி வாக்களிச்சிருந்தாங்கன்னா இது ஒன்று, இவர்கள் ராஜினாமா செய்து வர்றாங்க அப்படின்னா சபாநாயகர் முதல் கோரிக்கையை தான் கையில் எடுக்கணும். கட்சி தாவல் தடை சட்ட பிரகாரம் இவர்கள் கட்சியுடைய தலைமையை மீறி வாக்களிச்சிருக்காங்க, அதனால் இவர்களை தகுதி நீக்கம் செய்கிற அந்த புகாரை தான் கையில் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே சபாநாயகர் 2வது புகாரை எடுக்கிறார். எது? 4 பேர் ராஜினாமா ஏற்றுக்கிறார். ராஜினாமா ஏற்றுக்கிற அந்த நேரத்திலேயே ராஜினாமா லெட்டரை கொடுத்துட்டு மேலே ஆதவர்ஜுனா பார்க்குறாங்க. அதுவே கட்சி தாவல் தடை சட்டத்தில் வந்துடும். ஏன்னா ராஜினாமா லெட்டர் ஏற்று அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் பிறகு தான் நீங்கள் தாவேக்கால சேர்றது மற்றெல்லாம் பண்ண முடியும். அதை பண்ணாமே இவர்கள் பண்ணாங்கன்றதும் உச்சநீதிமன்றம் சுட்டி காமிச்சிருக்கு ஏற்கனவே. ஒரு கட்சி தாவல் தடை சட்டம்னா தடைனா எப்படி வரும்? எது கட்சி தாவல்? ராஜினாமா கொடுத்துட்டு உடனே அந்த கட்சியில் சேர்றாங்கன்னா, ராஜினாமா ஏற்கப்பட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி சேர்ந்தாங்கன்னா அது எதிர்பார்ப்போட போகிறாங்கன்னா அர்த்தம். அது குதிரை பேரமாக தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ அது கிட்டத்தட்ட குதிரை பேரன்ற மாதிரி தான் இது. அப்போது இவர்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு பிரிஞ்சவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தவங்களில் 21 பேரை மன்னித்து விட்டேன், 4 பேரை மன்னிக்க மாட்டேன். இந்த 21 பேரும் இனி கட்சி கொறடாவுடைய உத்தரவை மீறக்கூடாது, இவர் தான் கட்சி கொறடா, நான் தான் தலைவர் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் தான் தலைவர், இவர் தான் கொறடான்னு அங்கீகரிச்சிட்டார் சபாநாயகர். அவங்க 4 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொறடான்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. இவர் லெட்டரு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் வந்து அவர்கள் கோர்ட்டுக்கு போவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலன்னு. டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுல இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சிம்பிளாக பிடிச்சி போயிடலாம். ஆனால் இவர் நான் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் அவர் எடுக்கிறதா முடிவு. ஆமாம், ஜட்ஜு. அதனால் அவர் அப்படி இருக்கார். ஆனால் இது தேர்தல் ஆணையம் இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயன்றதுனால கடப்பில் போட்டாங்க. கண்டிப்பான இது ஒரு புறம் இருக்கண்ணே. இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு சிவி சண்முகம் அவர்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, துப்பாக்கியந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுறது? அவர் ஏற்கனவே அவருக்கு த்ரெட்டன் இருந்தது. அதை இன்னைக்கு நாங்கள் ஏன்னா பாமகவில் வந்து அப்போது வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து வீடு பூந்து தாக்குனதில் இவர் காரு கீழே போய் தப்பிச்சிட்டாரு. அப்போது ஒருத்தர் கொல்லப்பட்டார். அந்த கேஸ் இன்னைக்கே இருக்குது. ஓ, அதனால் அவர் வந்து அவருக்கு பாதுகாப்பு இருந்தது. நடுவில் ஏதோ எடுத்தாங்க, மறுபடியும் நீதிமன்றத்தில் த்ரெட்டன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையிலனா இன்றைக்கி வைகை செல்வன் அவர்களும் விலகல். இன்றைக்கி அதிமுகவில் இருந்து எப்படி சொல்கிறது என்னன்னு தெரியல. அதாவது சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான செய்தி தொடர்பாளரில் அவரும் ஒருத்தர். கட்சிக்காக பல குரல்கள் கொடுத்தவர். உதயகுமார் கூட விலகிடுவார், கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. வைகை செல்வனோட விலகல் வந்து இந்த செய்தி தொடர்பாளரில் இருக்கிற மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருப்போம். நல்ல பேச்சாளர் கூட நம்ம பார்த்துருப்போம். எப்படி பார்க்குறீங்க அவரோட விலகலை? நான் தான் சொல்கிறேன் திரும்ப தலைமை அரவணைப்போடு செல்லாத வரையில்
இது போன்ற விளைவுகள் நடந்துட்டு தான் இருக்கும். நம்பிக்கையின்மை வரும். ஏற்கனவே தலைமை நல்லா இருந்து அரவணைச்சு நம்ம செய்யலாம், நம்ம கட்சியை கொண்டு போவோம்னு இருந்தாலே ஒரு நம்பிக்கையின்மை இருக்கும். நம்ம எங்கே போய் இனிமேல் திமுகவை முந்திக்கிட்டு அப்புறம் முதலிடம் போகணும், முதலிடத்துல தாவேக்காவை எங்கேருந்து அப்படின்னு இருக்கும். நீ யார் வேணால் போய்க்குவா, நான் கட்சி எப்படி வேணால் பண்ணிக்குவேன் அப்படின்னா, இது என்னடா இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இந்த கட்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு இது வரும். அப்போ அங்கே வாசல் கதை திறந்து வச்சுட்டு ஆவோ 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 இவங்க ஜாவோ ஜாவோ ஜாவோன்னு போகிறாங்க. இதுதான் இப்போ பிரச்சனை. அதனால் இதோட முடியாது, இதற்கு முடிவு கிடையாது. அங்கே கதவை திறந்து வச்சிருக்க வரைக்கும் இங்கேருந்து போய்கிட்டே இருப்பாங்க. ரைட்ண்ணே. நேற்று ஆதவ் அவர்களுடைய பேச்சு, அமைச்சர் ஆதவ் அவர்களுடைய பேச்சு வந்து பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கைது விஷயத்தை பேசியிருந்தோம்ண்ணே. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், கலைஞர் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவர் மேடையில் பேசுனது மிகவும் முதல்வர் பற்றி ஒரு அவதூறு கருத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லி இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைதுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் கண்டன குரல் எழுப்பியிருக்காரு, முன்னாள் முதல்வர் அவர்களும் கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க. டேக் டைவர்ஷன் ஆட்சி, ஆணவமே இதுக்கு அழிவு, ஆக்ஷன் செயல்பாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது, போலீஸ் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது, இது இந்த மாதிரியான வார்த்தைகளோடு சேர்ந்து இந்த கண்டன அறிக்கை வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆட்சி மாதிரி ஒரு மாதம் கூட, ஒரு மாதம் 1.5 மாதம் அதுக்குள்ளேயுமே மக்களுக்கு மறதி மேலே இவருக்கு ரொம்ப நம்பிக்கை போல, எதிர்கட்சி தலைவருக்கு திமுக தலைவருக்கு அப்படி சொல்லுங்கள். அதனால் போன ஆட்சியில் என்ன பண்ணீங்க? போலீஸ் ராஜ்யம் எப்படி இருந்தது? சாதாரணமாக பேசினவங்க ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை கண்டிக்கிறார் ஒருத்தர் பேட்டியில். ஆமாம், அதுக்கு அந்த உச்ச நீதிமன்றமோ இல்லாட்டி அந்த நீதிபதியோ இல்லை, அது வந்து சாதாரண வார்த்தை தான், எதுவுமே சொல்ல. ஆனால் இவர்களாக ஒருத்தர் வழக்கை போட்டு அவருக்கு வந்து கைது பண்ணி தூக்கி போட்டாங்க. பத்ரி சேஷாத்ரி ஒருத்தர். ஏதாவது சம்மந்தம் இருந்ததா? இந்த மாதிரி 100 சொல்லலாம். நீங்கள் வந்து முதல்வரை பேசிவிட்டார், அவரை பேசிட்டார், இவரை பேசிட்டார், எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? ஒருத்தர் 2 பேரா? அப்போ சாவித்திரி கண்ணன் அவர்களோட கைது கூட கள்ளக்குறிச்சியில் சாவித்திரி கண்ணன் அந்த கோர்ட்டு இதை பற்றி நடைமுறை பற்றி பேசுனதுனால அரெஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் இந்த காக்னிசன்ட் அஃபென்ஸ்னுவாங்க, அதாவது 7 ஆண்டுகளுக்கு கீழ் இருக்கிற குற்றங்களில் கைது நடவடிக்கை செய்யாமல் டிஃபேமேஷன் போட்டு, இல்லை நேரடி வழக்கு போட்டு, இல்லை வழக்கு பதிவு செஞ்சு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விசாரித்து வழக்காக நடத்துனீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் சாதாரண குற்றங்கள் கூட கைது நடவடிக்கை தானே போச்சு. சில இதெல்லாம் ரிமாண்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்துக்கு விவசாயம் மேலே போட்டதெல்லாம் போட்டிங்க, அதெல்லாம் போலீஸ் ராஜ்யம் இல்லையா? போராடிய தூய்மை பணியாளர்களை எப்படி நீங்கள் அகற்றுனாங்கன்றதெல்லாம் தெரியாதா? அதனால் 1000 கதைகள் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு டேக் டைவர்ஷன் ஆச்சு, இந்த மாதிரி வார்த்தை பிரயோகத்தை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எழுதி கொடுப்பா, எழுதிப்பா, அவன் உட்காந்துட்டு 4 வார்த்தை ஆங்கிலத்தில் போடுவான், அவனுக்கு தமிழில் தெரியல. அதே மாதிரி அவரு இது பேனிக், இது பேனிக் இதை வச்சு வாங்குறாங்களாம். ஏன் பேனிக்ன்றது தமிழ் வார்த்தை இல்லையா? அப்புறம் ஆன்சைட்டி அதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தையே கிடையாது. தெரியுதா இவங்க எழுதி வாங்கி போட்டுங்கிறாங்கன்னு? அதனால் அவர் உதயநிதி அந்த மாதிரி பேசுறது. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த அரசை விமர்சித்ததுனால உங்களை யாரும் அரெஸ்ட் பண்ணுறாங்களா? இல்லை வேறு எதுக்கு? நீங்கள் வந்து உங்களுக்கு அவர் வந்து வேலைக்காரன் மாதிரி, வீட்டு வேலைக்காரன் மாதிரி தெரியும். ஆனால் அவர் முதல்வராச்சு, அவர் வரக்கூடாதுன்னு நீங்கள் இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்ன வார்த்தைன்னு இதெல்லாம் விட மிக கொடூரமான வார்த்தை. தெருவில் இருக்கிற குப்பையெல்லாம் ஒன்று சேர்த்து இன்னைக்கு அமைச்சராக்கி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் இந்த எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணம் தான் இவர்களை அழிக்கிறது. என்ன மாதிரி எண்ணமும் இந்த செயலும் தான் இவர்களை அழிப்பது. இதை வந்து கீழே இருக்கிற பசங்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஜென்சி கூட்டான்னு அவங்கள்ட்டே வளர்த்து விடுறது, அந்த எண்ணத்தை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதோடைய உச்சம்தான் முதல்வரை வந்து அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை கூட கொடுக்காம, எனக்கு என்னென்ன ஒருத்தர் இந்த நாயோட ஆட்சியிலன்னு பேசுகிறாரு, இன்னும் அவர் மேலே என் நடவடிக்கை தெரியல. இன்னொருத்தர் இந்த நாதாரி ஆட்சின்றார். இவங்கெல்லாம் வந்து சாதாரண பேச்சாளர்லாம் இல்லை. ஒருத்தர் முன்னாள் அமைச்சர், ஒருத்தர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், எம்பி. இப்போ இவர் அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் வந்ததுலேருந்து சட்டையை கழட்டிடுவேன் வந்தா அப்படின்னு அவரு தான் சட்டையை கழட்டணும்னு அர்த்தம். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? வன்முறை வார்த்தை தானே அது, 100%. அப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா வர்றவங்களை வந்து தாக்கிட்டாங்க, தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் தாக்கிட்டாங்க, அப்போ நீங்கள் வன்முறை தூண்டுற மாதிரி தானே.
அப்போ இது வந்து அவர் அந்த கூட்டத்தில் இதுக்கு மேலே பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பேசினார்னு வெளியில் வர ரொம்ப மோசமான பேஜெலாம் பேசினாருன்னு. என்ன அதாவது பேசுனாரு? அதாவது என்னன்னா, முட்டு போட்டு போய் வேண்டியிருக்க ஜோசப் விஜய்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தா, என் பேர் ஜோசப் வனிதா கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் போட்டிருந்தா நீங்கள் புன்னக்காயில் அவ்வளோ ஒரு ஓட்டு போட்டிருப்பீங்க. முட்டு போட்டால் ஓட்டு கிடைக்குன்னு சொன்னால் நான் தலையில் கூட நடந்திருப்பேனே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்திட்டார் அவர். அந்த வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப கொடூரமான வார்த்தைகள். முதல்வர் அவர்கள் நேரடியாக பல வார்த்தைகளை கொண்டு அவர் அட்டாக் பண்ணியிருந்தார். சொல்ல முடியாத வார்த்தைகளை கொண்டு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு தெரியுமில்ல, பர்சனல் லைஃப் தான் எடுத்து பேசுவாங்க. இப்போ அதில் வந்து புகார் அளித்து கைது நடவடிக்கை. அந்த கைதுக்கு நான் வந்து வழக்கு வக்கீல் மாறுபாடு அந்த இன்ஸ்பெக்டர் சாமர்த்தியமாக பேசி கூப்பிட்டு வந்தார். அப்புறம் ஒரு 5-6 பேர் போராடுவோம் அமைச்சர் பார்க்குறாரா நம்மள போராடுவோம்னு. இல்லை, எனக்கு என்னென்ன பழைய போராட்டங்கள் சில போராட்டங்கள் நான் பார்த்துருக்கேன். நானும் கலந்து கொண்டவங்களும் திமுக தானே கலந்து. ஆனால் அது இந்த உட்கார்றது கூட இப்படி அழகாக உட்காந்து ஒட்டி வலிங்க சுகர் பேஷண்ட் பிபி பேஷண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு வேஷ்டி வேறு அழுக்காயிடும். ஆனால் அதில் ஒரு 75 முதிய தொண்டர் இந்த பொற்கிடிலாம் வாங்குறவர், அதாவது வெறும் கொடி பிடிச்சே காலத்தை அப்படியே போனவர், அவர் போட்டுன்னு உக்காந்துட்டாப்புல. ஆமாம், ஒருத்தன் பேண்ட்டை போட்டு முட்டிக்கால் போட்டுன்னு உட்காரலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அந்த அப்புறம் போராடுவோம் ஒதுங்கி கொள்வோம் ஜீப்பு போட்டோம். அது என்ன கூடமானா, அவர் டிரைவர் காவல்துறை அந்த டிரைவர் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணல. எப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணப்போ போராட்டம் தொடங்கிப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ரைட், இதுக்கு வந்து கண்டன அறிக்கையை நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இதுக்கு இடையில வந்து ஆதவ் அவர்களுடைய பேச்சு, அமைச்சர் ஆதவ் அவர்கள் சொன்ன வார்த்தை, அந்த கரூரில் ஒரு கணக்கு இருக்குது, 41 உயிர்கள் இறந்து போனதுக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருந்தாங்க. இதற்கு உச்சநீதிமன்றம் சென்றதுக்கு இன்றைக்கி திமுக RS பாரதி அவர்கள் அமைப்பு செயலர் வந்து நாங்கள் பெட்டிஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வார்த்தைகள், இவரே அதுக்குள்ள அக்யூஸ்ட். இவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? நாங்கள் போட்ட அதிகாரியை தான் நீங்கள் இன்றைக்கி இருந்து இன்டெலிஜென்ஸில் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் அவங்கள வந்து நீங்கள் திருப்பி ஆய்வு பண்ணக்கூடாது, எந்த மாதிரியான ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப காட்டமாக, அவரோட ஸ்டைல் தெரியுமே, அதே மாதிரி காட்டமான பதிலாக சொல்லியிருக்காரு ஆதவ் அவர்களுக்கு எதிராக. எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆருக்கு இதே பிரச்சனை இருந்தது. இந்த மாதிரிலாம் எனக்கு என்னென்னலாம் யாரையும் பேச விடலை. நீங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பிடிச்சி தான் தொங்குவாங்க. அப்போ கொண்டு போய் என் தலையை கொடுக்குறீங்க. ஆதவ் அர்ஜுனா மேடைகளில் பேசுகிற முறை பற்றி பல முறை விமர்சனங்கள் வந்திருக்குது. அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசுகிறாரு. இன்னொன்று லாஜிக் இல்லாமல் பேசுகிறாரு. அந்த இதெல்லாம் கூட பார்த்தோம்ல, குரான் மீது சத்தியம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அவர் வந்து இப்போ வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் வேறு, அவர் போர்ட்போலியோவில் செகண்ட் இடத்துல இருக்கார். அப்போ அதுக்கேற்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். 3வது விஷயம், கரூர் சம்பவம் வந்து இவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். சாட்சிகளை கலைக்கிற மாதிரியோ இது பண்ணுற மாதிரியோ பேச முடியாது. நீங்கள் அந்த குற்றத்தில் உங்கள் மேலேயும் எஃப்ஐஆர் இருக்குது. அப்படி எஃப்ஐஆர் இருக்கும்போது தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறதும், காவல்துறையை கையில் வைத்து காவல்துறையை வச்சு கொலை பண்ணிட்டீங்க ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி பேச, காவல்துறையை வச்சு கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசுன்றதுலாம் என்ன எக்ஸ்ட்ரீம் வார்த்தை. அப்போ வந்து அந்த துறை மேலேயே நம்பிக்கை பெரிய அளவில் குற்றச்சாட்டு அந்த மாதிரி. அப்புறம் சப்ஜுடிஸ்னுவாங்க, நீதிமன்ற வழக்குகளை விசாரணையில் இருக்கிற விஷயத்தில் சம்மந்தப்பட்டவர் பொறுப்பில் இருக்கிறவர் இந்த பேசுகிறதுன்றது வழக்குடைய தன்மையை திசை மாற்றும் அப்படின்னு சாட்சிகள் கேட்குறாங்க வச்சுக்கோங்க. ஓ, போலீஸை வச்சு தான் பண்ணாங்களா அப்படின்னு அவங்க மனசு மாறக்கூட வேணும். வார்த்தைகள்ன்றது ரொம்ப நிதானம். இன்னொன்று, சர்ச்சையை நீங்களே தூண்டி இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற நல்ல காரியம் வெளியே வராது. எதுவுமே வெளியே வராது. நீ உட்காந்து அவர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொரு துறையாக பட்ஜெட்டில் எப்படி கொடுக்கலாம், மானிய கோரிக்கையில் எப்படி கொண்டு வரலாம். இதோட 4வது துறை போயிடுச்சு. நீங்கள் உட்காந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இது நீங்கள் ஆளை பிடிச்சிட்டு வந்தீங்களா? வைக்கோ தான் இருக்காரு, நேற்று கூட தூத்துக்குள்ள வச்சு வெளுன்னு அந்த மாதிரி. அப்போ எனக்கு என்னென்னு பேசக்கூடாதுங்க, பேசுகிற வார்த்தைகள் தான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் வந்து அதுவும் பொறுப்பில் இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக பேசணும், பார்த்து பேசணும். கண்டிப்பாண்ணே. இது ஒரு புறம் இருக்கானே, நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு விஷயங்கள். அதாவது நேற்று பல ஊடகங்களில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஒரு 40 எம்எல்ஏக்களை மட்டும் தாவேக்காட்ட வந்து எடுத்துட்டாங்கன்னா அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது எப்படிண்ணே சட்டப்பூர்வமாக? நம்ம பலமுறை பேசியிருக்கோம், 3ல் 2 பங்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி. 2/3 வந்தால் தான் பார்ட்டி ஸ்பிளிட் அப்படின்னு. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அவர்கள் மீது பாயாது. இதுக்கு உதாரணம், 47 பேர் இருக்கும்போது 25 பேர் வெளியே வராங்க. ஒன்றும் பண்ண முடியும், யூஸ் இல்லையா? கூட 6-7 பேர் கம்மியாக இருக்கு. சொல்லப்போனால் உண்மையிலேயே அந்த 25 பேர் தான் முக்கியமான ஆட்கள். அதுக்கப்புறம் ஒரு 7 பேர் வந்திருந்தா இன்னைக்கு எடப்பாடி பிரச்சனை ஆயிருக்கும். ஆமாம். ஆனால் வராதனால தடுமாறி திருப்பி போய் பாதி பேர் செதறி ஓடி ஒரு மாதிரி போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ 40 பேர்லாம் வச்சுக்கிட்டு நாக்கு வலிக்க கூட முடியாது. 40 பேர் வெளியில் வந்தாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அவர்கள் மீது பாயும், டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் எங்கே நீங்கள் ஆட்சியை கவுக்கிறது, ஆட்சியை இது பண்ணுறது?
அதனால் இந்த மாதிரி கருத்துக்கள் சில பேரால் அந்த இது புரிந்து கொள்ளப்படாமல் ஏதாவது பேசப்படுது. நடைமுறை என்னென்னா, அந்த மாதிரி இவர்களும் உட்காந்துக்கிட்டு சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் 10 பேர் அதுன்றதுலாம் வந்து இது என்ன முடிவு இல்ல, என்னன்னு ஒரு எதுவுமே சட்டசபை தொடர் இன்னைக்கு கூட போகுதுன்னு சொன்ன உடனே எந்த நிகழ்வும் இல்லாமல் சபாநாயகர் மேலே நம்ம நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடலாமா? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு கடிதம் கொடுக்கலாம். அந்த கடிதத்தை ஆய்வு பண்ணி அது எது பேஸ் பண்ணின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் ஒருதலை பட்சமாக நடக்கிறாரு, பல விஷயங்கள் இது இருக்குது, அதெல்லாம் கொண்டு வரலாம். இதில் நான் தவறிட்டார், இந்த மாதிரி விஷயங்களை அமல்படுத்த தவறிட்டார், எதிர்கட்சிகள் இப்போ கண்டபடி எதிர்கட்சிகள் வாய்ப்பு கொடுக்காம பண்ணார், அது ஏதாவது ஒன்று இல்லாட்டி சட்டசபைக்குள்ளே. ஏன்னா தனபால் அவர்கள் மீது கொண்டு வந்திருந்தாங்க. கொண்டு வரும்போது அந்த ஓபிஎஸ் அவர்கள் சார்பாக இருந்த எம்எல்ஏகளுக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, தகுதி நீக்கம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. குதிரை பேரத்தை அனுமதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில் கொண்டு போவாங்க. பல விஷயம் கொண்டு போவாங்க. ரைட்டு, ஓகே. மிக்க நன்றி உங்கள் நேரத்தையும் கருத்தை பண்ணி.